வணக்கம். மறுநாள் போஜராஜன் கொலுமண்டபத்தில் உள்ள நவரத்ன சிம்மாசனத்தில் அமரும் வாய்ப்பு அன்று கிட்டிவிடும் என்ற நம்பிக்கையில் சென்றார். படிகளில் ஏறினார். 26வது படியிலிருந்த சகலகலாவல்லி பதுமை விக்ரமாதித்யரது வீர தீர செயல்களை பற்றி கதையை கூறியது. நாடு 6 மாத ஆட்சி முடிவடையும் நிலையில் இனி காடு 6 மாத வாழ்க்கையில் எந்த காட்டு பகுதிக்கு செல்லலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அப்போது வேதாளம் விந்திய மலையில் உள்ள ஒரு காளி கோயிலை பற்றி கூறியது. உடனே அங்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. பட்டியிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு விந்திய மலைக்கு அந்த குறிப்பிட்ட காளி கோயிலை காண விருப்பம் கொண்டு சென்றார். வேதாளம் அவரை அங்கு கொண்டு சேர்த்தது. அந்த மலையில் உள்ள புகழ்பெற்ற நெய் அருவியில் குளித்து அவர் கோயிலின் உள்ளே சென்றார். அப்போது அங்கு வேள்வி நடந்து கொண்டிருந்தது. வேள்வியை நடத்தி கொண்டிருந்த பிராமணரிடம், ஐயா, எத்தனை வருடங்களாக இந்த வேள்வியை நடத்தி வருகிறீர்கள் என்று கேட்டார். 1000 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன், இன்னும் தேவி அருள் பாலிக்கவில்லை என்றார் அவர் மிகவும் கவலையுடன். காளி தேவியை கண்டு அவளுடைய அருளை பெறுவதற்கு கழுத்தை அறுத்து பலி கொடுப்பதுதான் ஒரே வழி என்றார் விக்ரமாதித்யர். இந்த மாதிரி விக்ரமாதித்யர் கூறியதை கேட்டு அந்த பிராமணர் திகைத்தார். என்ன இவர் இவ்விதம் சொல்கிறாரே என்று எண்ணி எதையும் பேசாது நின்றார். அவருக்கு தன் கழுத்தை வெட்டி பலி கொடுப்பதற்குரிய தைரியம் வரவில்லை. இதைப்போல் கழுத்தை அறுத்து பலி கொடுத்தால்தான் காளிதேவி தோன்றுவாள் என்று எந்த நூலிலும் நான் படிக்கவில்லையே என்றார் அவர். நீர் அவ்விதம் படிக்கவில்லை, ஆனால் நான் உணர்ந்தவர், அனுபவித்தவர், அதனால்தான் இவ்விதம் சொல்கிறேன் என்றார் விக்ரமாதித்யர். அதை கேட்டு அவர் திகைத்து போய் நின்றார். என்ன திகைத்து போய் நிற்கிறீர்? இப்போதே என் கழுத்தை வெட்டி காளிதேவியை இங்கு வரவழைக்கிறேன் பாரும் என்று கூறிய வண்ணம் தன்னுடைய கழுத்தை வெட்டப்போனார் விக்ரமாதித்யர். உடனே காளிதேவி தோன்றி அவரை தடுத்து நிறுத்தினாள். விக்ரமாதித்யன் காளிதேவியை வணங்கி, தாயே, 1000 ஆண்டுகளாக வேள்வி செய்யும் இந்த பக்த சிகாமணிக்கு நீங்கள் தோன்றி அருள் புரியாத காரணத்தை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லையே என்றார். இந்த பிராமணன் பல நூல்களை படித்து மனம் ஒரு நிலையில் நில்லாமல் குழம்பி தத்தளிக்கிறார். எதையும் உறுதியாக ஒரே மனதுடன் செய்யக்கூடிய பண்பு இவருக்கு உண்டாகவில்லை. அதனாலே நான் தோன்றவில்லை என்று பதிலளித்தாள் காளி. தேவியே, மக்களின் குறைகளை போக்குவது உன் கடமை அல்லவா? அதனால் இந்த பக்தனின் குற்றம் குறைகளையும் மன்னித்து அவர் வேண்டும் வரங்களை அருளி ஆதரிக்க வேண்டுகிறேன் என்றார் விக்ரமாதித்யர். காளி தேவி பிராமணன் பக்கம் திரும்பி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள். தேவியே, நான் என்ன கேட்கப் போகிறேன்? வேள்வி வேள்வி என்று 1000 ஆண்டுகளை வீணடித்து விட்டேன். இன்றுதான் உண்மையான பக்தி என்றால் என்னவென்று உணர்ந்தேன். எனக்கு என்ன வரம் தேவை என்பது உனக்கு தெரியாதா? நீயாக எந்த வரத்தை அருளினாலும் அதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்வேன் என்றார் பிராமணர். ஆம், அவருக்கு என்ன வரங்கள் வேண்டும் என்பது காளிதேவிக்கு தெரியாதா? பல வரங்களை அருளி மறைந்தாள். தக்க சமயத்தில் தனக்கு அறிவுரைகள் வழங்கி ஆசானை போல் விளங்கிய விக்ரமாதித்யரை அவர் வணங்கிவிட்டு கிளம்பினார். கதையை கூறி வந்த பதுமை தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாது பிறருக்கு வழிகாட்ட முன்வந்த தியாக உள்ளம் சிறிதளவாவது உனக்கு இருக்கும் என்று நினைத்தால் இந்த சிம்மாசனத்தில் அமரலாம் என்று கூறியது. அந்த நேரம் பகல் பொழுது முடிந்து இரவு தொடங்கவும் போஜராஜன் விரக்தியுடன் அரண்மனை அந்தப்புறம் திரும்பினார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.